ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ ஆர்ஜே பிராவும் அர்ச்சனாவும் பயங்கர க்ளோஸ்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெளியில் என்ன நடக்குதுன்றது யாருக்கும் பெருசாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா ரொம்பவே மன உடைஞ்சிருக்காங்க. நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு ஓப்பனாகவே தெரியுது. இப்போ ஆர்ஜே பிராவோ வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சிக்னல் கொடுத்துருக்காரு. பயங்கரமான ஒரு கோட் வேர்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். என்ன சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பயங்கரமான ஒரு உண்மையும் அர்ச்சனா போட்டு உடைச்சாங்க. இந்த மாதிரி யார் யார் எப்படி இப்படி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதையும் ஓட்டு உடைச்சாங்க. என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அர்ச்சனா வந்து எல்லார பற்றிய அனாலிசிஸும் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து உள்ளே வந்திருக்காங்க, ஆனால் யாருமே மாறலை, எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க, எனக்கு அதுதான் புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த டாபிக் அவங்க எப்போ பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, விஷ்ணு கிட்ட வந்து இவர் சொல்லிட்டு இருந்தார், கானாபால சொல்லிட்டு இருந்தார், எனக்கு பிக் பாஸ் விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் ரொம்ப நல்லது நடந்துச்சு, எனக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். விஷ்ணு சொன்னார், ஓ அப்படியே சூப்பர்னா, உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குன்னா நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆமாப்பா ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்றாங்க. ஆனால் நீங்களாம் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க, உள்ளே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் நிறைய பேர் இன்னும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கவே இல்லை, அது ரொம்ப தப்பாக எடுத்துக்கிறாங்க. எனக்கு அதுதான் வந்து புரியவே இல்லை. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க பண்ணது தான் கரெக்டுன்றதை இன்னுமே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அதை நினச்சாலே ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உள்ளே நடந்ததில் வெளியில் வேற மாதிரி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அர்ச்சனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கானாபாலா கிட்ட. அது எப்படி வேற நடக்கும், உள்ளே என்ன நடந்துச்சோ அதை தானே வெளியில் காட்டுவாங்க, அது எப்படி வந்து வெளியில் எப்படி தப்பாக காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருமே திருந்தி வந்த மாதிரியே இல்லை. எல்லாரும் அப்படி இங்கேருந்து எப்படி போனாங்களோ அதை விட வன்மத்தோட தான் உள்ளே வந்திருக்காங்களே தவிர அவங்க யாருமே வந்து திருந்தி வந்த மாதிரி எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அவங்க எல்லாரும் இன்னும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. எனக்கு இதை நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவங்களோட நியாயத்தை மொத்தம் தான் பார்க்குறாங்க. நம்ம பண்ண தப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பண்ண தப்பை வந்து அவங்க மனசில் வச்சுக்கவே மாட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு நியாயம் இருக்குது, அது போக ஊர் நியாயம் பொது நியாயம்னு ஒன்று இருக்குதுல்ல, அது ஏன் யாருமே பார்க்க மாட்றா, அதை பற்றி ஏன் யாருமே பேசவும் மாட்டாங்க, அதை பற்றி ஏன் யாரும் டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டாங்க. இன்னும் அவங்க பண்ணது தான் கரெக்டு, அவங்க பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலுன்ற மாதிரி ஏன் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவங்க மனசில் இருக்க குமுறர்கள்லாம் வந்து கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பிராவோ வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அர்ச்சனாவை. ஏன்னா வெளியில் இருக்கும்போதே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அர்ச்சனா ரொம்ப தனியாக இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆர்ஜே பிராவோ கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆர்ஜே பிராவோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாருன்னா பயங்கரமான சப்போர்ட் உள்ள போனதுலேருந்தே அவங்களுக்கு அப்படியே வைபாக கொடுத்துட்டு இருக்காரு, அப்படி ஸ்ட்ரென்த் பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நினச்சி என்னாச்சு அப்படின்னா வந்து அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருந்தார், நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க, ஒருவேளை வின் பண்ணீங்கன்னா அந்த 50 லட்ச ரூபா எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு வந்து அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் நான் ஜெயிக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்றாங்க. ஜெயிக்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்கன்னு அவங்கள கேட்கல, ஜெயிச்சிங்கன்னா தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயிச்சா பார்க்கலாம் ப்ரோ அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, சொல்லுங்கள் நீங்கள் ஜெயிச்சா அட்லீஸ்ட் அந்த 50 லட்ச ரூபாயிலேருந்து எனக்கு 10 லட்ச ரூபா தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 50 லட்சத்தையும் உங்களுக்கே தரம் ப்ரோ அப்படின்றாங்க. உண்மையை தானே சொல்கிறீங்க அப்படிங்க, எனக்கு ஜெயிக்கணுன்ற அவசியம் கூட எனக்கு இப்போ இல்லை, நான் இப்போ ரொம்ப ஃபுல்லாக ஆகிட்டேன். ஒரு குடம் வந்து இது ஐ மீன் நிரம்பாமல் இருந்தால் தான் தத்தளிச்சிட்டு இருக்கோம், எனக்கு அந்த மாதிரி இல்லை, இப்போ ஒரு நிரம்பிய குடம் மாதிரி நான் ஃபுல் ஆகிட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி நான் அதை பற்றி வருத்தப்பட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய ஃபிலாசபி சொன்னாங்க. அவர் ஒரே வார்த்தை தான் கேட்டார், நீங்கள் என்ன தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக தரேன் அப்படின்ற சொல்லிட்டாரு. இங்கே பாருங்கள், இதுதான் சாட்சி, இவங்க வீடியோ கேமரா முன்னாடி சொல்லியிருக்காங்க, இவங்க எனக்கு 50 லட்ச ரூபா தருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டலாக பண்ணிட்டு இருந்தார். பட் ஆனால் அவருக்கு வந்து திரும்ப 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 அர்ச்சனாக்கு உணர்த்துற கோட்வேர்டு என்ன அப்படின்னா, நீ தாண்டி வின்னர், நீ தான் வின்னாக போகிற, மக்கள் உன்னை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க, நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ஒன்று தான் காரணமே, வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆர்ஜே ப்ரோ வந்து பயங்கர இதுவாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அர்ச்சனா கிட்ட என்னன்னா, அர்ச்சனா வந்து ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கப்புறம் முடிய போகுது, இதோ இன்னைக்கு ஷூட் போயிட்டு இருக்கோம், இதோ இன்னையோட முடிய போகுது, இப்போவும் அவங்க வந்து இல்லை நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. பி ஸ்ட்ராங் அர்ச்சனா, அவங்க கூட மக்கள் இருக்காங்க, மக்கள் உங்களுக்காக வாக்கு போட்டுட்டு இருக்காங்க, அவங்கள ஏமாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.